Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக சங்கீதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சரி கம பத நிசா அப்படிங்கிறது 7 ஸ்வரங்கள். இல்லை கீழே ஸ்டார்ட் ஆகுது, நடுவில் அப்புறம் மேலே உச்சஸ்தாய் சொல்லுவாங்களே, அதாவது மேலே சா, மறுபடியும் மிடில் பா, கீழே சா. இந்த மாதிரி தான் இந்த சரிகம பதனிசா. இப்போ என்கிட்ட புல்லாங்குழல், நான் ஒரு சாதாரண புல்லாங்குழல் தான், அது கொஞ்சம் பி அப்படின்னு வாசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பாட்டெல்லாம் அதில் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். டெய்லி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல பாட்டு, நெளிவு சுழிவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம வீட்டில் கீழ்ஸ்டைல் சந்தோஷமாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம். நம்ம வீட்டு மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம், அவங்க ஒரு நார்மலாக இருப்பாங்க. அளவான சந்தோஷம், அளவான கோபம், அந்த மாதிரி சா அளவான, அப்புறம் அதிகமான சந்தோஷம், அதிகமான கோபம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மக்களுடைய நல்ல சந்தோஷம், நடுத்தரமான மிதமான சந்தோஷம், நல்ல கோபம், கம்மி கோபம், மிதமான கோபம், அது மாதிரி உச்ச சந்தோஷம், உச்ச கோபம், அதிகமாக சந்தோஷம், இது எல்லாமே நமக்கு தெரியும். எது இதில் கோவப்படுவாங்க, எது இதில் மகிழ்ச்சி பெறுவாங்க. ஸோ எவ்வளோ கம்மியாக மகிழ்ச்சி பெறுவாங்க, எப்போ ஜாஸ்தி மகிழ்ச்சி பெறுவாங்க, எப்போ கம்மியாக கோவப்படுவாங்க, எப்போ ஜாஸ்தி கோவப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சு அதுபடி நடந்துக்கிட்டோம்னா வீடு ஓசையாக இருக்காது. சங்கீதம் கலந்த இசையாக இன்பமயமான ஒரு பயணமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.